ஹாய் நண்பர்களே, 10 நாள் கழித்து இன்றைக்கி தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 சுருள் விழும். 10 நாள் கழித்து இலை அறுத்துருக்கேன். ஒரே ஒரு சுருள் தான் விழுந்திருக்கு. காட்டுறேன் பாருங்க, ஒரு சுருளுக்கு தான் இலை சேர்ந்துருக்கு. எவ்வளோ 100 இலை. இந்த இலையை வச்சு தான் ஏதோ கொஞ்சம் தார்லலாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. குலைக்கிற அளவுக்கு வர்ற நேரத்தில் அந்தால இப்படி தான் தண்ணி இல்லாமல் போய் வாழை பூரா ஒன்றுக்காமல் போயிடும். அதனால் சரி இலையாவது அறுப்புமேன்னு சொல்லி இலைய அறுத்தா இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 500 600 300ன்னு கிடச்சிருந்துச்சி. இப்போ அந்த வருமானமும் போச்சு. இன்னும் 10 நாள் கழித்து இன்றைக்கி 100 இலை தான் சேர்ந்துருக்கு. இன்னும் தண்ணியே வரலன்னா சுத்தமாக இலையே அடிக்காது. விவசாயத்தில் வருமானமும் போச்சு, எல்லாம் நட்டம்தான். என்ன தான் பண்ணனே தெரில. தண்ணியை விட்ற மாதிரி தெரில. இந்த லட்சணத்தில் வேறு இலைய அறுத்துட்டு போனாப்புல காலில் ஏதோ கடிச்சுவிட்டு, என்ன கடிச்சின்னே தெரில. இருக்குன்னு வருது. வீடு போய் சேர்ந்தாதான் வாழ்க்கை உயிர் மிச்சம்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. எப்படியோ இருக்குது. விவசாயம் பண்ணுறத பார்த்தாலே ஒரு உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை விவசாயத்தில். என்ன தான் செய்யணும் தெரில. என்ன இந்த விவசாயத்தில் ஒரு சொந்த தொழிலாக ஆயிடுது. சொந்த தொழில் எங்கவே பிரச்சனை இல்லை. எவங்ககிட்டையும் நம்ம போய் அடிமையாக போய் நிற்க வேண்டியதில்லை. இது நம்ம வேலை, நம்ம பாட்டுக்கு பார்த்தோமான்னு இருக்கலான்னு பார்த்தா இப்போ இதுலேயும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு என்ன செய்ய போகிறேன்னே தெரில. மீன் பிடிக்க போகலான்னு பார்த்தா அங்கேயும் போட்டி பொறாமல் வந்துடுச்சு. மீன் பிடிக்கிற இடத்துலையும் ஒரே போட்டி தான். சண்டை இல்லாமல் செவனேன்னு காட்டுக்குள்ளே கிடக்கலான்னு பார்த்தா இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடும் பொழுது இருக்குது. இனி அடுத்து என்ன வேலை தான் பார்க்கணுன்னே தெரில. ஓகே நண்பர்களே.